ஒரு காலத்தில் காட்டின் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். கவினுக்கு வரைகள் மிகவும் பிடிக்கும். மரங்கள், பறவைகள், மலைகள் இவை மட்டுமல்ல, தரையில் உள்ள சிறிய எறும்புகளையும் வரைவான். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் வரைந்த ஓவியங்கள் அவன் கற்பனை செய்ததை போல் மாயமானதாக இருக்காது. ஒரு மாலை நேரம் கவின் ஆற்றின் அருகே உட்கார்ந்திருந்தான். அப்போது ஒரு நீண்ட வெள்ளை தாடி கொண்ட முதியவர் அவன் அருகே வந்தார். கவின், நீ ஓவியம் வரைவதை விரும்புகிறாய். இந்த வரைகோலை எடுத்துக்கொள். ஆனால் அதை நீ புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த வரைகோல் கவினின் கைகளில் ஒளிர்ந்தது. அவன் ஆர்வத்துடன் வீட்டிற்கே ஓடி ஒரு பறவை வரைந்து பார்த்தான். ஆனால் ஓவியம் முடிந்ததும் அந்த பறவை கண்களை திறந்து ரெக்கைகளை அடித்து காகிதத்தில் இருந்து பறந்து விட்டது. அருமை, இது ஒரு மந்திர வரைகோல். கவினின் கண்களால் இதை நம்பவே முடியவில்லை. அவன் ஒரு ஆப்பிள் வரைந்தான். அது உண்மையானதாகிவிட்டது. ஒரு சிறகும் மின்னும் பட்டாம்பூச்சியை வரைந்தான். அது பறந்து விட்டது. அவன் மகிழ்ச்சியுடன் துள்ளினான். தன்னால் என்னென்ன அதிசயங்கள் செய்யலாம் என்று எண்ணினான். அடுத்த நாள் காலை அவன் ஒரு சிறப்பு காரியம் செய்ய முடிவு செய்தான். அவன் ஆற்றுக்கு ஓடி ஒரு அழகான பாலம் வரைந்து முடித்தான். ஆனால் அவன் தூரிகையை தண்ணீரில் தொட்டவுடன் ஏதோ வியப்பாக நடந்தது. நன்றி கவின், ஆனால் எனக்கு ஒரு பாலம் தேவையில்லை. யார் அது? யார் பேசுகிறது? ஆற்றே பேசிக்கொண்டே இருந்தது. கவின் ஆச்சரியத்துடன் அமர்ந்திருந்தான். நான் மகிழ்ச்சியுடன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனது நீரில் மீன்கள், தவளைகள், சிறிய படகுகள் விளையாடுகின்றன. நீ ஒரு பாலம் கட்டினால் மக்கள் என்னுடன் விளையாட மறந்து விடுவார்கள். அதற்கு பதிலாக வேறு எதையாவது வரையலாமா? உன்னை கட்டழகாக மாற்ற நிறமூட்டிய மீன்களை வரைந்தால் எப்படி? அது ஒரு அருமையான யோசனை. அதனால் கவின் தனது மந்திர வரைகோலை எடுத்துக்கொண்டு சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்ற அழகிய நிறங்களில் மீன்களை வரைந்தான். அவன் வரைந்து முடித்ததும் மீன்கள் உயிரோடு பிறந்து மகிழ்ச்சியுடன் நீந்த தொடங்கின. கிராம மக்கள் திரண்டு வந்து வண்ணமயமான ஆற்றை பார்த்து வியப்புடன் ரசித்தனர். அந்த நாள் முதல் கவின் தனது மந்திர வரைகோலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினான். தேவையானதை மட்டுமே வரைந்தான். ஆறு அது அவனுடைய சிறந்த நண்பனாகி ஒவ்வொரு மாலையும் அவனுக்கு புதிய கதைகளை சொன்னது.